ஹே ஹாய் கேஸ், இந்த வீடியோவில் நீ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீபர்த் ஆஃப் த டிவைன் டிமன்ற மானுவாவோட எபிசோடு 9 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 8 எபிசோட இன்னும் யாரும் பார்க்கலாம், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ இன்னும் யாரும் லைக் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு முடிஞ்சா கீழே இருக்க அந்த ஐ பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இப்போ ஓவரா பேசாம சைடா கதை உள்ளே போயிடலாம். போன சாப்டர் எங்க முடிஞ்சிருக்கோம்னா, ஹீரோவோ அவன் கிளான்ல இருக்க எல்லாருக்குமே சும்மா கொடூரமா ட்ரைனிங் கொடுத்துருப்பான். அந்த ட்ரைனிங் மூலியமா மொட்டை பிரதர்ஸ் எல்லாருமே இந்த கிளானோட மார்ஷல் இன்ஸ்ட்ரக்டரா மாறி இருப்பானுங்க. அண்ட் ஹீரோவும் கடைசியா அவனோட மொத்த இன்டர்னல் எனர்ஜியுமே அந்த ஃபோல்டிங் ஸ்கிரீன் உள்ள இன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அதோட தான் போன சாப்டர் முடிச்சிருப்போம். இந்த சாப்டர் அதுல தான் கண்டினியூ ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்ல போன சாப்டர்ல பார்த்த மாதிரி தான் ஹீரோவும் அந்த ஃபோல்டிங் ஸ்கிரீன் உள்ள இவனோட இன்னர் எனர்ஜியை இன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது சடனா ஏதோ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணிட்டு அந்த ஃபோல்டிங் ஸ்கிரீனை பார்த்த மாதிரி தான் சும்மா வெறி கொண்டு போயிட்டு இருக்கான் பையன். அதுல இருந்து எதனா டீமன் கிமன் வெளியே வருதான்னு தெரியல. மவனை ஒன்னு அச்சு போலக்க போறண்டா அப்படின்ற மாதிரி தான் கத்திட்டே போறான். போனவன அந்த ஃபோல்டிங் ஸ்கிரீன் உள்ள ஏதோ ஒரு பட்டன் மாதிரி இருக்கு, அதை அழுத்திட்டு அப்பா எப்படியோ இதை அழுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கான். இதை பார்க்கும் போது அட தற்கூரி, இதை அழுத்தத்துக்காடா இப்படி ஆவாசா கத்தின்னு ஓடியாந்த அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு. இவன் இப்படி அதை அழுத்திட்டு நிக்கும் போதே அந்த ஃபோல்டிங் ஸ்கிரீன்ல இருந்து ஏதோ ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி ஓபன் ஆகி அதுல இருந்து பச்சை கலர்ல ஒரு பாட்டில் வந்து விழுது. அந்த பச்சை பாட்டில பார்த்த உடனே நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க அது என்னவா இருக்கும்னு. ஹீரோவும் அந்த பச்சை பாட்டில் எடுத்து கையில வச்சுன்னு இதை உருவாக்கணும் உண்மையாலே வினோதமான ஒரு ஆள் தான். ஏன்னா எதுக்குதான் இந்த மாதிரியான ஒரு ஃபோல்டிங் ஸ்கிரீன் உள்ள ஒரு டிவைஸை இன்ஸ்டால் பண்ணணும். அண்ட் அதுவும் இல்லாம ஆரம்பத்துல இருந்தே எனக்கு இதுல இருந்து ஒரு வியர்டான ஃபீலிங் வந்துட்டு இருந்தது. அது இந்த பாய்சன் எனர்ஜி தான் போல. ஹீரோ இப்படி அந்த பாட்டில பார்த்து யோசிச்சுட்டு இருக்கும் போதே மறுபடியும் அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து வேற ஏதோ ஒன்று வந்து விழுது. ஹீரோவும் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு என்னடான்னு பார்த்தா இந்த தடவை ஏதோ மார்ஷல் ஆர்ட் மேனுவல் புக் மாதிரி வந்து விழுந்திருக்கு. ஹீரோவோ அதை எடுத்து கையில வச்சு அது மேல என்ன போட்டிருக்குன்னு பார்த்தா அதுலயும் மைண்ட் சாவரிங் ஸ்வாட் ஆர்ட்னு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோவும் ஓஹோ, இதை மறைக்கிறதுக்கு தான் இவனுங்க இதுல இவ்வளவு வேலையை பார்த்து வச்சிருக்கானுங்களா, அப்படி இந்த புக் உள்ள என்னதான் இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு அது ஃபுல்லா புரட்டி பார்க்க ஆரம்பிக்கிறான். பையன் காலையில ஆரம்பிச்சிருப்பான் போல, சாயந்தரமே ஆயிடுது. ஹீரோவோ அந்த ஃபுல் புக்கையுமே புரட்டி பார்த்துட்டு நான் இதுல பெருசா ஓப்பு வச்சிருந்தேன், ஆனா இது நார்த்ல இருக்க 10 கிரேட் மார்ஷல் மாஸ்டர் அவனுங்க லெவல்ல தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த புக்கோட மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து ஒரு டாப் லெவல் மார்ஷல் ஆர்ட்ஸ் தான். ஏன்னா அந்த முரிம் வேர்ல்டுல அந்த டாப் கிரேட் 10 மார்ஷல் ஆர்ட்ன்றாங்கல்ல, அவங்கலாம் வந்து பெரிய ஆளு. நம்ம ஆளு பாஸ்ட்ல இவங்க எல்லாருமே அடிச்சு பறக்க விட்டதுனால அவனுக்கு இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் வந்து சும்மா பிகினர் லெவல் மாதிரி இருக்கு. அதனாலதான் இது அந்த லெவல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி குறை சொல்லுங்கிறான். இவனும் இது சொல்லிட்டு அதுக்குன்னு நான் இது ஃபுல்லாமே வேஸ்ட்னு சொல்ல வரல, ஆனா இதுல யூஸ் பண்ணியிருக்க அந்த கல்டிவேஷன் மெத்தட் என்னோட மூவ்மெண்ட் ஆர்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இது இந்த ஃப்ளேம் வாக்லானுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஒரு விஷயம் மாதிரி தான் தெரியுது. அண்ட் அதுவும் இல்லாம இதுக்கு முன்னாடி அந்த குழந்தைங்களுக்கு என்னால ப்ராப்பரான ஸ்வாட்ச்மேன்ஷிப் சொல்லி கொடுக்க முடியாம போனதுக்கு முக்கியமான காரணமே எங்களோட ஃபண்டமெண்டல் கல்டிவேஷன் மெத்தட் வித்தியாசமா இருந்ததுனால தான். ஹீரோ ஏன் இதை இப்படி சொல்றானா, ஹீரோ யூஸ் பண்ற அந்த பியர்லெஸ் 9 ஸ்வார்ட் அதோட கல்டிவேஷன் மெத்தட் வந்து மூவ்மெண்ட் ஆர்ட். இதுவே இந்த ஃப்ளேம் வாக்ல வந்து எடுத்துக்கிட்டா அவனுங்க வந்து யாங் எனர்ஜியை கல்டிவேட் பண்றவனுங்க, அதான் அந்த ஃபயர் எனர்ஜி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அது மாதிரி. அண்ட் அதுவும் இல்லாம இந்த ரெண்டு கல்டிவேஷன் மெத்தட்ல வர எனர்ஜியோட ப்ராப்பர்ட்டி ரெண்டுமே டிஃபரெண்ட் ஆனது. அப்படி இருக்கும்போது ஹீரோ இதை ஏடா கூடமா மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணானா இவனுக்கு கீ டிவியேஷன் வரதுக்கு கூட அதிகமான சான்ஸ் இருக்கு. அதனாலதான் ஹீரோவோட மாஸ்டரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னா எந்த கிளான்லயுமே சேராத ஒருத்தனுக்கு சொல்லி தர சொல்லியிருப்பாரு. அப்படி பார்க்கும்போது ஹீரோ ரொம்பவே லக்கியான ஆள் தான். ஏன்னா இந்த பாடியில அவனுக்கு அந்த எனர்ஜி கோர் உடஞ்சிருக்கவே அவனுக்கு எந்த ஒரு கல்டிவேஷன் மெத்தடுமே இல்லாம போயிடுச்சு. அதனாலேயே ஹீரோக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ஈஸியாவே இந்த மூவ்மெண்ட் ஆட்ட அவன் கத்துக்கிட்டான். ஹீரோவும் இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு லக்கு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த ஸ்வாட் ஆர்ட் இந்த ஃப்ளேம் வாக்லானோட தான் மாறப்போகுது. இவனும் இதெல்லாம் யோசிச்சுட்டு அந்த புக் எடுத்துட்டு வந்து அந்த எல்ட்ரின் கையில குத்துறான். குத்துட்டு எனக்கு இந்த மாதிரி அந்த பொட்டியில இருந்தா கிடைச்சது, இது ஒரு டீசென்டான மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஹீரோக்கு தான் வந்து இது கொஞ்சம் ஜோபியான மார்ஷல் ஆர்ட்ஸ், ஆனா மத்தவங்களுக்கு எல்லாம் இது வந்து ஒரு லெஜெண்டரி மார்ஷல் ஆர்ட்ஸ் மாதிரி. இந்த புக்கை பார்த்துட்டு ரெண்டு எல்டருமே வாய பொழுதுனுக்குறாங்க. அவங்களும் இந்த மைண்ட் சாவரிங் ஸ்வாட் ஆர்ட் இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே காணாம போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அதோட ஒரிஜினல் டெக்ஸ்டே கிடைச்சிருக்கு. யங் மாஸ்டர் இது உண்மையாலே ஒரு ஹை லெவல் மார்ஷல் ஆர்ட்ஸ், இப்படியாப்பட்ட ஒரு புக் அந்த ஃபோல்டிங் ஸ்கிரீன் உள்ளே இருந்தது. இவங்க இப்படி சாக்ல கேட்கும் போது ஹீரோவும் ஆமா ஆமா அந்த திருட்டு நாய் கனவுல கூட யோசிச்சு பார்த்திருக்க மாட்டான் அது உள்ள இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குன்னு. ஹீரோ அப்படி சொல்லும் போதே எல்ட்ரு ஜோவோ அப்படின்னா இந்த மார்ஷல் ஆர்ட்ஸை நீங்க நம்ம கிளானோட வாரியர்களுக்கு எல்லாம் சொல்லி தர போறீங்களா? ஆமா, நம்ம கிளான்ல ப்ராப்பரான ஒரு ஸ்வாட்ச்மேன்ஷிப் மார்ஷல் ஆர்ட்னு ஒண்ணுமே கிடையாது. அதனால இது கொஞ்சம் பக்காவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுவும் இல்லாம நாளையில இருந்து நானே அவங்க எல்லாருக்குமே பர்சனலா இதை டீச் பண்ண போறேன். ஆனா இது அந்த இன்ஸ்ட்ரக்டர் கத்துக்க ட்ரை பண்ணுவானுங்களா என்னன்னு தெரியாது. அதான் அந்த மொட்டை பிரதேச சொல்றான் ஹீரோ. எனிவே எனக்கு இப்ப பயங்கரமா தூக்கம் வருது, நீங்க இதை கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த புக்கை
புக்கை ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு அந்த புக்கை என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஹீரோ அப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரே குஜால் ஆயிடுது. ஏன்னா அவங்க கிளானுக்கு புதுசா ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் கச்சிச்சுல, அதனால ஒரே குஜால்ல கத்தினுங்கிறாங்க. அன்னைக்கு குஜால்ல டான்ஸ் ஆனது எல்டர் ஜோ, சீஃப் டூ இவங்க மட்டும் இல்ல, இந்த கிளானோட வாரியர்களும் தான். ஏன்னா அவனுங்களுக்கு எல்லாம் 10 நாள் பசியில இருந்தவனுக்கு பிரியாணி போட்டலாம் கிடைச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷம். இதுக்கான முக்கியமான ரீசனே அவனுங்க இத்தனை நாளா ஃபிளேமோவா கிளான்ட்டு ஒரு ஃபென்ஸ் பின்னாடி தான் ஒளிஞ்சிட்டு இருந்தானுங்க. ஏன்னா இவனுங்க என்னதான் ஒரு மார்ஷல் கிளானா இருந்தாலும் இவங்க கிட்ட ப்ராப்பரான ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ்னு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட இந்த மைண்ட் சாவரிங் ஸ்வாட் ஆர்ட் ஒரு ஹை லெவல் மார்ஷல் ஆர்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சா அவனுங்களை கையில பிடிக்க முடியுமா என்ன? அதே மாதிரிதான் ஹீரோவோட தம்பியும் தங்கச்சியும் சரி அந்த வாரியருங்க அந்த ஸ்வாட் ஆர்ட்டை கத்துக்கும் போது இவங்க 2 பேருமே இந்த கிளானோட சீக்ரெட் மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த 4 டீமன் பிரதர்ஸ் அவங்களோட ஓன் மார்ஷல் ஆர்ட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில ரொம்பவே ப்ரூட்டலா ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தானுங்க. ஈவன் இந்த மைண்ட் சாவரிங் ஸ்வாட் ஆர்ட் இல்லனாலுமே இவனுங்க 4 பேராலுமே இந்த மார்ஷல் வேர்ல்டுல ஒரு மார்ஷல் மாஸ்டர்ன்ற லெவல் அடைய முடியும். இதெல்லாம் இப்படி சொல்லும் போதே அப்படியே 1 மாசம் கடந்து போயிடுது. ஹீரோவும் சரி ஓகே ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரைனிங் கிரவுண்டுக்கு வந்துட்டு இருக்கான். வரும்போதே இந்த பசங்க எல்லாம் மார்ஷல் ஆர்ட் ட்ரைனிங் இறங்கிட்டாலே அவனுக்கு மூஞ்சில இருக்க சிரிப்பே காணாம போயிடுது. எஸ்பெஷலி அந்த 2 குழந்தைங்க. என்னால இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது. அவங்களோட மார்ஷல் ஆர்ட்ஸ் டெய்லியுமே க்ரோ ஆகுறது அவங்களால ஃபீல் பண்ண முடியறதுனால அவங்க ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாம நான் எதிர்பார்த்ததை விடவே அவங்களோட டேலண்ட் அது அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. இது என்ன ஒரு கியூட்டான விஷயம் அப்படின்ட்டு ஹீரோவும் அதை யோசிச்சு சிரிச்சுட்டு கிரவுண்ட பாத்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும் இங்க ஏன்டா ஒருத்தம் கூட இல்ல. இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோட சர்வன்ட் வந்து யோ தல நீ என்ன பண்ணுகிறீங்க டேய் சர்வன்ட் பையா அதெல்லாம் இருக்கட்டும் ஏன்டா ஒரு நாதாரிங் கூட காணோம் எங்கடா போய் தொலைஞ்சானுங்க எல்லாம். ஓஹோ யங் மாஸ்டர் உங்களுக்கு அந்த மேட்டர் தெரியாதா? இன்னைக்குதான் ஸ்பாரிங் டோர்னமெண்ட் நடக்குது. அந்த டோர்னமெண்டோட பேரு லிட்டில் டிராகன் அசென்ஷன் டோர்னமெண்ட். எது லிட்டில் டிராகன் அசென்ஷன் டோர்னமெண்டா? ஹீரோ அப்படி கேட்ட உடனே அவனும் ஓஹோ நீங்க மறுபடியும் மறந்துட்டீங்களா? இந்த டோர்னமெண்ட் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற இந்த சீச்சாங்கோட பிக்கஸ்ட் ஈவென்ட். நீங்க மட்டும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணீங்கன்னா உங்களால ஆர்த்தடாக்ஸ் முரிம் டோர்னமெண்ட்ல கலந்துக்க முடியும். சீரியஸ்லி யங் மாஸ்டர் நீங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதே இல்லையா? இவன் அப்படி சொல்லி முடிக்கும் போதே ஹீரோவும் அங்க வந்து சும்மா புயல் வேகத்துல கிளம்பிடுறான். அட தற்கூரி இதை முன்னாடியே சொல்ல மாட்டியாடா அப்படின்ற மாதிரி பையனும் நிஞ்சா டைரி ஃபேன் போல சும்மா டிங் 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 தான் போயினுங்கிறான். போகும்போதே ஹீரோவோ இவனுங்களா சரியான பைத்தியக்காரங்களா இருப்பானுங்க போல இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல. அண்ட் அதுவும் இல்லாம அந்த 2 கேரட் நாய்ங்க என்னை விட்டு ஜாலியா அங்க வேடி பார்க்கறதுக்கு கிளம்பிட்டுக்கிறானுங்களா. இருங்கடா கேட்டுங்களா வரண்டா அப்படின்ட்டு பையனும் சும்மா டிங் 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 தான் போயினுங்கிறான். இவன் இப்படி போகும்போதே அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இப்ப ஹீரோவோட தம்பி தங்கச்சி எல்டர் ஜோ அவங்களதான் காட்டுறாங்க. இதுல எல்டர் ஜோவோ இது உங்களோட டர்ன். இப்ப நீங்க போயிட்டு அந்த போட்டியாளர் லிஸ்ட்ல உங்களோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இவர் இப்படி சொன்ன உடனே ஹீரோவோட தங்கச்சி ஒரே குஜால நம்ம கடைசியா சண்டை போட போறோம் அப்படின்ட்டு அவரே ஜாலியா போயிட்டு இருக்கா. இவங்க குடும்பம் இப்படி ஜாலியா இருந்தா அந்த ஆத்தருக்கு பிடிக்காதான்னு தெரியல. எவனோ ஒரு தற்கூரி நடுவுல வந்து பாரா இந்த இடத்துக்கு யார் வந்திருக்கானே நீங்க தானே அந்த பிளேம் வாக்லானோட குழந்தைங்க. போன தடவை நடந்த டோர்னமெண்ட்ல நான் உங்க மூஞ்செல்லாம் பார்க்கவே இல்லை. அதனால நான் என்ன நினைச்சேன்னா இந்த தடவை நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். இவன் யாருன்னா பேக் கிளானோட சீஃப் ஸ்டூவர்ட் ஜாங் சியோன். நம்ம ஜாங்னு வச்சுப்போம். அவன் பக்கத்துல ஒரு பொடுசு இருக்கான்ல அவன் வந்து பேக் கிளானோட பேக் சாயோன். கைஸ் இந்த சீஃப் ஸ்டூவர்ட்ன்றது வந்து ஏதோ பதவி அந்த மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்டர் டூக்கும் அதே மாதிரி தான் சீஃப் ஸ்டூவர்ட் டூன்னு தான் இருக்கும். அப்ப அவரோட ஒரிஜினல் நேம் வெறும் டூ தான் போல. இவன் இப்படி வந்து சொன்ன உடனே எல்டர் ஜோவும் அவனை பார்த்துட்டு பேக் கிளான் சீஃப் ஸ்டூவர்ட் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்க கிளான் ரீசெண்டா ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. அதனால தான் எங்களோட ரெஸ்பெக்ட் உங்களுக்கு பே பண்ண முடியாம போயிடுச்சு. இவர் இப்படி சொன்ன உடனே அவனும் இவரை பார்த்து நெக்லா உங்க கிளானோட சுச்சுவேஷன் தான் இப்ப ரீசெண்டா இந்த இடத்துல ஒரு பெரிய நியூஸாவே போயிட்டு இருக்கு. ஆனா உங்களை பார்க்கும் போது இப்பெல்லாம் ஏதோ பெட்டரான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. இப்ப நான் இதை யோசிச்சு பார்த்தேன்னா உங்ககிட்ட இருக்கிற மொத்த காசையுமே நீங்க இந்த டிராகன் டோர்னமெண்டோட என்ட்ரி ஃபீஸா கட்டிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்க கிளான்ல சாப்பாடு வாங்குறதுக்கு எதனா காசு இருக்கா இல்ல நாங்க பிச்சை போடணுமா அப்படின்ற மாதிரி இவன் சிரிச்சிட்டு இருக்கான். இதை கேட்ட உடனே எல்டர் ஜோக்கு சும்மா மண்டகண்டெல்லாம் சூட ஆரம்பிச்சுது. இவர் இப்படி காண்ட கண்ட்ரோல் பண்ணி நிக்கும் போதே அவனும் அண்ட் அதுவும் இல்லாம நீங்களாம் அந்த மெம்பர்ஷிப் ஃபீஸை கட்டாம 10 வருஷமா இழுத்தடிச்சுட்டே இருக்கீங்க. இதெல்லாம் எதுவுமே பண்ணாம அசிங்கமே இல்லாம நீங்களாம் இந்த இடத்துக்கு வரும்போது உங்க கிளானோட யங் மாஸ்டர் அவனை இங்க கூட்டு வர வேண்டியதானே? அவன்னா உங்க வீட்லயே பசியில செத்துட்டு இருக்கானா என்ன? இவன் ஏதோ ஒரு பெரிய பருப்பு மாதிரி ஹீரோவோட கிளானை போட்டு மட்டம் தட்டுனுங்கிறான். ஹீரோ எப்படி சொன்ன உடனே ஹீரோவோட தம்பி தங்கச்சிங்கெல்லாம் மண்டை சூட ஆரம்பிச்சிருது. சரி ஒருத்தனை பத்தி இவ்வளவு புகழ்ந்துட்டு இருக்காங்களே நம்பால எங்கடா இருக்கான்னு பார்த்தா அவன் ஏதோ ஒரு பில்டிங் மேல நின்னுட்டு இருக்கான். நின்னவனும் அடைச்சா நான் வரும்போதே அந்த சர்வன்ட் பையன் இது எங்க நடக்குதுன்னு கேட்டு வந்திருக்கணும். இதை கண்டுபிடிக்கிறது என்னடா இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு தூரத்துல ஏதோ ஒரு பில்டிங்கை பார்த்துட்டு ஒரு வேலை இங்கதான் நடக்குதோ சரி போய் பாத்துருவோம் அப்படின்ட்டு பையன் கிளம்பிடுறான். இவன் இப்படி போகும்போதே கும்பல் நடுவுல யாரோ ஒரு 2 பேர் நடந்து வராங்க. ஒரு வயசானவரும் ஒரு பொண்ணும் நடந்து வராங்க. கைஸ் இவங்க எந்த கிளானா இருப்பாங்கன்னு முடிஞ்சா கெஸ் பண்ணுங்க. இவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட கலர் தான் வந்து உங்களுக்கு க்ளூ. இப்படி அந்த பொண்ணு போறது கும்பல்ல இருக்க எல்லாருமே பார்த்துட்டு வாவ் இன்னும் ஒரு அழகு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க. இவனுக்கு ஏன்டா இப்படி வாய பொழகுறானுங்க? அந்த பொண்ணை காட்டும் போது தான் தெரியுது அழகே பொறாமைப்படும் அளவுக்கு பேர் அழகின்ற மாதிரி இருக்கா அந்த பொண்ணு. இந்த பொண்ணை பார்க்கும் போதே நிறைய பேர் இவ யார்
யாருன்ற விஷயத்தையும் கெஸ் பண்ணிருப்பீங்க. இப்படிதான் கைஸ் டப்பு டப்புன்னு நிறைய விஷயம் ரிவீல் பண்ணுவாங்க. முடிஞ்சா அதை கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. எப்படியோ கதை போக நம்மளே பார்க்க தான் போறோம். நான் இந்த இடத்துல உங்ககிட்ட சொல்ல போறது இல்ல. இந்த பொண்ணும் இதான் சீச்சாங்க, இந்த இடம் உண்மையிலே ரொம்ப கிரௌடா தான் இருக்கு. இவன் எப்படி சொல்லும் போதே நம்பால் என்ட்ரி அந்த பொண்ணை தட்டி விட்டு நம்ம நடுரோட்ல நின்னு பறக்க பார்த்துன்னு இருக்க அதை ஓரம்போ அப்படின்ட்டு அந்த பொண்ணை தட்டி விட்டு அவன் பாட்டுன்னு போயினே போகும்போது, சீரியஸ்லி நீங்க எங்க தாண்டா இந்த டோர்னமெண்ட் நடத்துறீங்க, இந்த இடத்த கண்டுபிடிக்குதேடா இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இவன் அதை சொல்லிட்டு பின்னாடி நிக்கிற அந்த பொண்ணை பார்த்து, நம்ம உனக்கு இந்த லிட்டில் டிராகன் அசென்ஷன் டோர்னமெண்ட் எங்க நடக்குதுன்னு தெரியுமா? ஹீரோ அப்படி கேட்டா அவ எதுவுமே சொல்ல. அதை பார்த்துட்டு நீ எதுக்கு என்ன முறைச்சு பார்த்துட்டு இருக்க, எனக்கு தெரியும் நான் அழகுன்னு, இருந்தாலும் எப்படியா பாக்குறது. இவன் இப்படி கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு கூட ஒருத்தர் வந்திருப்பாருல, அவரு வந்து எங்களை மன்னிச்சிருங்க ஆனா நாங்களும் இந்த இடத்துக்கு இப்பதான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு இவரும் ஹீரோ கிட்ட அப்படியே ஒரே புன்னகையோட வராரு. இவரும் சிரிச்சுட்டே வந்து, நாங்களும் உங்களை மாதிரி தான் அந்த இடத்த தான் தேடி சுத்திட்டு இருக்கோம். இப்படி சிரிச்சுட்டே அந்த ஒரு சடனா மூஞ்ச மாத்தி, தம்பி அந்த இடத்த கண்டுபிடிச்சா எங்களுக்கோ கொஞ்சம் சொல்றியா? இவரு இப்படி கேட்ட உடனே ஹீரோவும் அவரை பார்த்துட்டு, இவன்னா அண்ணி எனக்கு சொந்தக்காரனா இருப்பானா, டப்பு டப்புன்னு கேரக்டர் மாத்தினேங்கிறான். இவன் அப்படி யோசிச்சுட்டே, போட தற்குறீங்களா, உங்களுக்கு எதுக்குடா நான் சொல்லணும், அதான் 2 காலுக்கு இதெல்லாம் முஞ்சா தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன், மறுபடியும் வழியில வந்தீங்க மூஞ்சில குத்திரும் அப்படின்ட்டு அங்க இருந்து ஓடிடுறான். ஹீரோ அப்படி போகும்போது அந்த பொண்ணும், இவனுக்கு என்னதான் பிரச்சனை, என் லைஃப்ல இவன மாதிரி ரூடான ஒரு ஆளை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. இவன் இப்படி சொல்லும் போதே பின்னாடி இருக்கவரும், ஆமா ஆமா அவன் லுக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, அவனோட ஆக்ஷன் அவனோட பிஹேவியர் எல்லாமே மிஸ்ஸா தான் இருக்கு, இவனை பார்க்கும்போது இன்னுமே அவனோட மேட்னஸ் ஃபுல்லா கியூர் ஆகலன்னு நினைக்கிறேன். இவர் இப்படி சொன்ன உடனே அந்த பொண்ணும், அப்படின்னா கிராண்ட்பா இது அந்த ஆளா அப்படின்னும் போது அப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது, இந்த பொண்ணோட தாத்தா தான் அவருன்னு. இவன் இப்படி கேட்ட உடனே அவரும், ஆமா ஹே இவன் தான் கிராண்ட் சன் ஆஃப் ஃபிளேமு அக்லான் ஹூவா ஜோட்டே ஓட ஒரே பேரன் ஹூவா மியூஜின். இந்த சீன்ல இருந்து உங்களுக்கு ஒரு 3 மேட்டர் தெரிஞ்சிருக்கலாம். நான் அதுனா அந்த பொண்ணோட தாத்தா தான் இவரு, ரெண்டாவது அந்த பொண்ணோட பேரு ஹே, ஃபுல் நேம் சொல்ல இப்போதைக்கு ஹே, அண்ட் கடைசியா ஹீரோவோட தாத்தாவோட பேர் வந்து ஹூவா ஜோட்டே. இதெல்லாம் ஒண்ணு அந்த அளவுக்கு முக்கியம் இல்ல, சும்மா சொல்லணுமே தோணுச்சு அதனால சொன்னேன், வேணா வச்சுங்க எல்லாம் தூக்கி போட்டுருங்க. இவர் இப்படி ஹீரோக்கு இன்ட்ரோடக்ஷன் தரும்போது ஹீரோ எங்கடான்னு பார்த்தா அவன் அந்த மார்க்கெட் உள்ளதான் நடந்து போயிட்டு இருக்கான். சுத்தி இருக்கவங்க வழங்கும் போது தான் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகான்ற மாதிரி கத்திட்டு இருக்கானுங்க. இவன் இப்படி அந்த இடத்த தேடி சுத்திட்டு இருக்கும் போது, சரி ஓகே ஹீரோ ஃபேமிலி கிட்ட ஒருத்த வாய்னுக்குலாம் பேசிட்டு இருந்தானே அவனாச்சு அப்படின்னு பார்த்தா இந்த 2 ஃபேமிலியும் சும்மா சண்டை போடுற மாதிரி நின்னுட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சுத்தி இருக்கவங்களும் சடனா இந்த அட்மாஸ்பியர் ஏன் இவ்வளவு டென்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு 2 பேரும் சண்டை போட போறானுங்கன்னு நினைக்கிறேன். இவங்க இப்படி சொல்லும் போது எல்டர் ஜோவும் ரீசெண்டா தான் எங்களோட யங் மாஸ்டர் அவரோட கண்டிஷன்ல இருந்து ரெக்கவர் ஆனாரு, அண்ட் அதுவும் இல்லாம அவர் ரெக்கவர் ஆன அடுத்த நொடியே எங்க கிளானை ஸ்டெபிலைஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சோ அதனால கூடிய சீக்கிரமே நாங்க அந்த மெம்பர்ஷிப் ஃபீஸை கட்டுருவோம், அதை பத்தி நீங்க கவலை பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. இவர் இப்படி சொல்லும் போதே அந்த ஜாங்கோ, கூடிய சீக்கிரம் கட்டுருவீங்களா, எப்பப்பா ஒரு 10 வருஷத்துல கட்டுருவீங்களா, என்னடா சிரிப்பு காட்டுனுங்கிறீங்க அப்படின்ட்டு அவன் கலாச்சினேக்கிறான் இவங்கள. அண்ட் அதுவும் இல்லாம இவங்க 2 பேர் இந்த டோர்னமெண்ட் அட்டன் பண்ண வந்திருக்காங்கன்னா அதுக்கு ஒரே மீனிங், இவங்க 2 பேர் தான் உங்க கிளானோட சீக்ரெட் ஆர்ட்டை இன்ஹெரிட் பண்ணிருக்கணும். அப்படின்னா உங்க கிளானோட சீக்ரெட் ஆர்ட்டை எல்டர்ஸ் சன்னுக்கு மட்டும் தான் சொல்லி தருவேன், பாஸ் டவுன் பண்ணுவேன்ற உங்களோட லெகசி எல்லாம் என்ன ஆச்சு? அண்ட் அதுவும் இல்லாம நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்ன உன்னோட யங் மாஸ்டர் இப்பதான் அவனோட மேட்லஸ்ல இருந்து கியூர் ஆயிருக்கானு, அப்படி இருக்கும்போது உன்னோட கிளானை மறுபடியும் பழைய ஸ்டேட்டுக்கு கொண்டு போறதுக்கு நீ ரொம்பவே அவசரப்பட்டு இருக்க போல, இதெல்லாம் உங்களால பண்ண முடியும்னு நினைச்சீங்களா ஜோபிங்களா அப்படின்ட்டு அவங்கள போட்டு கலாச்சி சிரிச்சு நேக்கிறான். இதெல்லாம் கேட்டுனா அவராலையும் எவ்வளவு நேரம் அமைதியா இருக்க முடியும், அவருக்கும் சும்மா காண்டு மண்டையில ஏறுது. இவரும் இதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு அவர் ஸ்வாட எடுக்கலான்னு ஸ்வாட் மேல கை வைக்கிறாரு. அதை பார்த்துட்டு அந்த ஜாங்ன்றவனும், டேய் இப்ப நீ என்ன பண்றதா நினைச்சு பண்ணிட்டு இருக்க, நீ என்ன உன் ஸ்வாட வெளியே எடுக்க போறியா என்ன? இவன் அப்படி கேட்ட உடனே எல்டர் ஜோவும், நம்ம இப்ப குழந்தைங்க முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கோம், அதனால இதுக்கப்புறம் நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பேசுங்க, ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு அப்படின்ட்டு இவரு செம காண்ட்ல சொல்லிட்டு இருக்காரு. இவர் இப்படி காண்டாவத பார்த்துட்டு அவனும், உங்க கிளான் என்னதான் இவ்வளவு அழிஞ்சு போனாலும் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல கூட உங்களால உங்க பிரைட விட்டு கொடுக்க முடியல, சரி வா உன் ஸ்வாட எடு அடிச்சு பார்த்தலாம் அப்படின்ட்டு அவனும் ஸ்வாட எடுக்கிறதுக்கு ரெடியா. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல இவங்க 2 பேருமே இப்படி சண்டை போறதுக்கு அவங்க பொருள் எல்லாம் எத்தனை ரெடி ஆகும் போதே அதை பார்த்துட்டு சுத்தி இருக்க எல்லாருமே டே அங்க பாரு சண்டை நடக்க போகுதுன்னு நினைக்கிறான். ஆமா ஆமா அவனுக்கு ஸ்வாடெல்லாம் வெளியே எடுக்கிறானுங்க, இன்னைக்கு சரியான சிங்கிள்ஸ் தான் போல அப்படின்ட்டு இவனுங்க பேசிட்டு இருக்கானுங்க. இவனுங்க இப்படி பேசும்போதே ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்த ஹீரோ எப்படியோ இவங்களை கண்டுபிடிச்சிருக்கான் போல. வந்தவனும் 2 கேரக்டர் நாயங்களும் இந்த இடத்துல அமைதியா இதை நிறுத்துறீங்களா, இன்னைக்கு சண்டை நடக்க போறது குழந்தைங்களுக்கு, உங்களை மாதிரி கேரக்டருங்களுக்கு இல்ல, அண்ட் இன்னைக்கு நடக்கிற டோர்னமெண்டோட மெயின் கேரக்டர் அது இந்த குழந்தைங்க, நீங்க இல்ல, அந்த விஷயத்த தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீரோ அப்படி வந்து சொன்னதை பார்த்துட்டு அந்த ஜாங்ன்றவனும், பர்றா இந்த இடத்துக்கு யார் வந்திருக்கானு, நீ தானே அந்த இன்ஃபேமஸான யங் மாஸ்டரு, உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீ எதுக்கு தேவையே இல்லாம இந்த இடத்துக்கு இவ்வளவு தூரம் வந்த? இவன் அப்படி ஹீரோவை பார்த்து கேள்வி கேட்டு இருக்கும் போதே ஹீரோவும் போடா கூந்தலு அப்படின்ற மாதிரி அவன் கண்டுக்காம போயிட்டே இருக்கான். போனவனும் அவன் தம்பி தங்கச்சி கிட்ட போயிட்டு, நீங்க ஏன் இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல, இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னு என்கிட்ட நீங்க முன்னாடி சொல்லி இருக்கணும்ல. இவன் இப்படி கேட்ட உடனே ஹீரோட தம்பியும், அது வந்து மியூஜின் அது அப்படின்னும் போது ஹீரோட தங்கச்சியும், அது வந்து நாங்க இதுல
வச்சு உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்ணும். இவன் அப்படி சொன்ன உடனே ஹீரோக்கு ஒரு சிரிப்பாயிடுது. அவனும் நீங்க 2 பேருமே ஆனஸ்டா அன்பிலீவபிளான ஆளுங்க. ஹீரோ அப்படி தலையில தடவி கொத்தவொடனே ஹீரோட தங்கச்சிக்கு ஒரு குஜால் ஆயிடுது. ஹீரோவும் இவங்க கிட்ட இப்படி பேசிட்டு ஒரு மார்ஷல் கிளான்ன்றவங்க அவங்க கிட்ட இருக்கிற மார்ஷல் ஆர்ட்ஸை வச்சுதான் தற்பெருமை அடிச்சுக்கணும். அதை விட்டு ஒரு மார்ஷல் கிளான் அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு தற்பெருமை அடிச்சானுங்கன்னா சுத்தி இருக்க எல்லாருமே அவங்கள ஒரு தேர்ட் ரேட் ஆளுன்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் அதுவும் இல்லாம ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட்ன்றவன் எப்பவுமே அவன் ஸ்வாட தான் நம்பணுமே தவிர அவன் கிட்ட இருக்கிற பணத்தை இல்ல. ஹீரோ ஏன் இந்த விஷயத்த சொல்றானா, இந்த ஜாங்ன்றவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பணம் தானே பேசிட்டு இருந்தான். அதனாலதான் அவன் மூக்க ஓட்டிக்கிற மாதிரி ஹீரோ இந்த மேட்டர் சொன்ன உடனே அவன் லைட்டா காண்டாயிடுறான். காண்டாவணும் உனக்கு எவ்வளவு தைரியம் தான் அப்படி பேசுவா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே இதுக்கு முன்னாடி ஒரு அண்ணியன் தாத்தா வந்திருப்பாருல, அவர் வந்து இந்த விஷயத்த கேட்டு கக்க பக்கம் சிரிச்சுட்டு நீ உண்மையிலேயே நல்லா தான்டா தம்பி பேசுற அப்படின்னு அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. இவரு இப்படி சிரிக்கிறத பார்த்துட்டு இந்த ஜாங்கம் டே கேட்டு நாயே நீ யாரா பையன் இவன் யாருன்னு தெரியாம ரொம்ப வாய் விட்டுனுறான். இவரும் அந்த விஷயத்தெல்லாம் பெருசா எடுத்துக்காம சிரிச்சுட்ட தம்பி இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு நாள், அதனால உன் ஸ்வாடெல்லாம் உள்ள வச்சுட்டு மரியாதை இந்த இடத்துல வந்து கிளம்புறியா. இவரு இப்படி நல்ல மாதிரி சொல்லும் போதே அவனும் டே கேட்டு நாயே நீ ஒன்னா அந்த பிளேம் வாக்லான சேர்ந்த ஒருத்தனா, அண்ட் அதுவும் இல்லாம உனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, அதனால பொத்திட்டு ஓர போறியா. இவன் இப்படி சொல்லும் போதே அந்த ஹே பொண்ணும் வந்து இவன் என்ன சரியான ஒரு பைத்தியக்காரனா இருக்கான், யார்கிட்ட பேசுறான்ற விஷயம் கூட தெரியாம இவ்வளவு நிக்கலா பேசிட்டு இருக்கான். கைஸ் நம்ம இந்த பொண்ணை ஹேன்னு வச்சுக்க வேணாம், நம்ம ஹீரோயினே கண்டினியூ பண்ணிப்போம். அவனுக்கு இன்னும் ஹீரோயின் ஃபுல்லா கன்ஃபார்ம் பண்ணல, நம்மளே ஒரு அசம்ஷன் வச்சுப்போம். பொண்ணு வேற ரொம்ப அழகா இருக்கு, நம்ம எல்லாம் அழகா இருக்கான், அப்ப ஹீரோயினே தான் இருக்கும். இவன் வந்து இப்படி சொல்லும் போதே அவன் அதெல்லாம் பெருசா கண்டுக்கவே இல்லை. அந்த ஜாங்ன்றவன் அவனும் பாவர்ட்டின்றது எல்லா மார்ஷல் கிளான்குள்ளயுமே சாதாரணமா வர ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா நான் சொல்றது கரெக்ட் தானே எங்க மாஸ்டர் ஊவா. அண்ட் அதுவும் இல்லாம நீங்களே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உங்க தம்பிக்கும் தங்கச்சிக்கும் சேர் பண்றதுக்கு தான் நீங்க வந்திருப்பீங்க. அப்படி நீங்க இங்க வரீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல துணிமணி வாங்கிட்டு வரக்கூடாது. ஓஹோ இந்த விஷயத்த நான் எப்படி மறந்து போனேன், உங்ககிட்ட இருந்த மொத்த காசையுமே நீங்க இந்த என்ட்ரி ஃபீஸே கட்டிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட எப்படி துணி வாங்குற அளவுக்குலாம் காசு இருக்கும். இப்ப ஹீரோவோட கிளான் வந்து காசு இல்லாம இருக்குது அப்படின்னு நினைச்சுதான் பையன் அப்படியே ஊழ உதாரா விட்டுனுங்கிறான். நீங்க ஏன்டா எங்க கிட்டதான் காசு நிறைய இருக்குது, நாங்க தான் மாசு அப்படின்ற மாதிரி. இவன் இப்படி சொல்றதெல்லாம் கேட்டு 2 எல்டருக்குமே சம காண்டு. இதுல எல்டர் ஜோ தான் என் கையை விடு இப்பயே அவன் மண்டைய பொந்தர்றான்ட்டு கத்தினுக்கிறாரு. இவர் இப்படி காண்ட்ல பொங்கும் போதே நம்ம இவரை தாத்தானே மெயின்டைன் பண்ணிப்போம். அப்புறமா இவருக்கு ஒரு பேர் வரும், அப்பா அந்த பேரை மெயின்டைன் பண்ணிப்போம். இப்ப இவரை தாத்தானே மெயின்டைன் பண்ணிப்போம். இந்த தாத்தாவும் அட தம்பி துணியெல்லாம் என்ன முக்கியமான விஷயமா என்ன, ஒரு வீக்கான மார்ஷல் ஆர்டிஸ்ட் கிட்ட நீ ஒரு நல்ல துணியை வாங்கி கொடுத்தா மட்டும் அவன்னா ஒரு மார்ஷல் மாஸ்டராவா மாறிட போறான். என்னடா தம்பி முட்டாதனமா பேசிட்டு இருக்க அப்படின்னு இவர் கேட்கும் போதே அவன் காண்டாயிடுறான். டே கேள்ட்டே நீ எதுக்குடா சம்பந்தமே இல்லாம தேவையில்லாம உள்ள வந்து வாய விட்டுங்கிற அமைதியாடுறா. இவன் வந்து சொல்லிட்டு ஹீரோட ஃபேமிலியை பார்த்து புரிஞ்சுக்காத உங்களை மாதிரி தற்கூரிங்க கிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட் தான். அண்ட் நீங்க பெருமை பீத்தி சுத்திட்டு இருக்கீங்களே, உங்ககிட்ட இருக்கிற அந்த கிரேட்டான ஸ்கில் அது எவ்வளவுதான் கிரேட்டா இருக்குன்னு நானும் அந்த ஸ்பேரிங் ரிங்ல வந்து பார்க்க தானே போறேன், அப்ப பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இவங்க கிட்ட ரொம்பவே நெக்கலா பேசிட்டு இருக்கான். எனக்கே இவனை பார்த்தா அடிக்கும் போலகுது. இவன் இப்படி பேச பேச ஹீரோக்கு சும்மா செம்ம காண்டே இருந்தா. அவன் கண்ணை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு கொள்ள காண்டில் அவனை பாத்துனுங்கிறான்னு. இவன் இப்படி பாத்துட்டு இருக்கிறத அந்த தாத்தாவும் பாத்துறாரு. பாத்துட்டு தம்பி அவன் சொல்றதெல்லாம் உன் மண்டையில ஏத்திக்காத, நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் இந்த மாதிரி தற்கூரிங்க இருந்துட்டு தான் இருப்பானுங்க. ஆமாமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்ட்டு ஹீரோவும் காம் டவுன் ஆயிடுறான். ஹீரோ இப்படி சொல்றதெல்லாம் அந்த தாத்தாவும் நின்னு குறுகுறுன்னு பாத்துனே இருக்கிறாரு. இவர் இப்படி பாக்குறதெல்லாம் எல்ரு ஜோ நின்னு பாத்துட்டு தான் இருக்காரு. யாரு இந்த கிழவனா இருப்பான். அண்ட் அதுவும் இல்லாம இந்த கிழவனை என்ன ரீசன் எனக்கு தெரியல, ரொம்பவே இவன் ஃபெமிலியரான ஆள் மாதிரி எனக்கு தோணுது. ஒருவேளை இதெல்லாம் என்னோட இமேஜினேஷனா இருக்குமோ. இவர் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே எவனோ தூரத்துல இருந்து ஓடி வரான். வந்தவனோ நீங்க தான் பிளேம் வாக்லான சேர்ந்தவங்களா அப்படின்னு கேட்கும் போதே ஹீரோட கும்பல்லாம் ஆமா 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 ஆமான்னு தலையாடுனுறானுங்க. இவங்க இப்படி ஆமானோனே அவனும் அப்படின்னா இந்த வழியா என் கூட வாங்க, நாங்க உங்களுக்கு உட்கார்றதுக்கு சீட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு ஹீரோட ஃபேமிலியை ஏதோ ஒரு இடத்துக்கு அவன் கூட்டு போயிட்டு இருக்கான். இவன் இப்படி போகும்போது ஹீரோவும் முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு வாய புலகிறான். என்னன்னு பார்த்தா அந்த சண்டை போடுற இடம், அங்க ஏகப்பட்ட ஃபேமிலி அண்ட் அந்த சண்டை போடுற கிரவுண்டே அது சும்மா பிரம்மாண்டமா இருக்கு. அதை பார்த்து தான் நம்ம லைட்டா வாய பொழுதுனுங்கிறான். அவனுக்கு சும்மா கிரவுண்ட் மட்டும் ரெடி பண்ணல, அங்க விதவிதமா சாப்பாடு எல்லாம் சமைச்சு வச்சிருக்கானுங்க. உட்காந்து நல்லா செட்டிங்கா சாப்பிடு, ஏதோ பிக்னிக்கு வந்த மாதிரி ரெடி பண்ணிருக்கானுங்க. அந்த இடத்தையே ஓடுறது பறக்கிறது மிதக்கிறது தவழ்றது எல்லாத்தையும் பிடிச்சி சமைச்சு வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோட தம்பியும் தங்கச்சி சோறு 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 அப்படின்ட்டு போய் நின்று பார்த்துட்டு இருக்குங்க. ஹீரோவும் சண்டை எப்ப நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது, சோ அதனால ரொம்ப சாப்பிட்றாதீங்க. இவன் இப்படி சொல்லும் போது அந்த பேக்லான காட்டினா அவனுங்களுக்கு சீட் எல்லாம் சும்மா விஐபி சீட்டா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கானுங்க. டென்ட் கோட்டெல்லாம் போட்டிருக்கானுங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஹீரோக்கு வந்து அப்படியே காத்திலே போட்டிருக்கானுங்க, அவனுக்கு கொஞ்சம் டென்ட் கோட்டா போட்டிருக்கானுங்க. கேட்டா அதான் விஐபி சீட்டா. ஹீரோவும் அதை பார்க்கும் போது அந்த ஜாங்கோ ஹீரோ திரும்பி பார்த்த பாத்தியா நாங்க தான்டா மாஸ், நீ எல்லாம் ஜோபிடா தலையிலே தட்டுண்டா, நீ எல்லாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி நெக்கலா பார்த்துட்டு இருக்கான். இப்ப அப்படி பாக்குறத பார்த்துட்டு ஹீரோக்கு சும்மா காண்டி ஏறுது. அவனும் எப்பதான் இந்த நாதாரி நான் அடிக்க போறேன்னு தெரியல, அவன் கண்ணை தான் நோண்டி எடுக்கணும். இவன் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த தாத்தா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சுத்து வட்டாரத்திலே இந்த இடத்துல மட்டும் தான் சீட் எம்டியா இருக்கு போல, தம்பி உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நான் இங்க உட்காந்துட்டா. இவரு இப்படி கேட்கும் போது ஹீரோவும் இந்த கேரனுக்கு என்னதான்
பிரச்சனை, நம்ம கூட ஒட்டின்னு சுத்தினுக்கிறான். இதை யோசிச்சுட்டு அவரை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணிக்க, என்கிட்ட எல்லாம் ஒண்ணும் கேட்காதீங்க. ஹீரோவும் இதை சொல்லிட்டு அவங்க ஆளுங்க மட்டும் கேட்கற மாதிரி விஸ்பரிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி எல்லாருமே சாப்பாடு கீழே வைங்க. இதுக்கப்புறம் சரக்கு, டீ, தம்மனு எதுவுமே எடுக்க கூடாது. நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாருமே சாப்பிடணும். இவன் இப்படி விஸ்பரிங் டெக்னிக்கை யூஸ் பண்றத பார்த்துட்டு எல்ட்ரி ஜோக்கு ஒரே ஷாக்கு. இவருடைய ஷாக்ல இருக்கும் போதே ஹீரோயினி வந்து தாத்தா இருந்தாங்க லைட்டா கட்டிங் போடுங்க அப்படின்ட்டு அவன் சரக்கு எடுத்துன்னு வந்து ஊத்துறான். இவன் இப்படி ஊத்துன உடனே அவரும் அதை வாங்கின ரொம்ப நன்றி அப்படின்ட்டு குடிக்க போகும்போதே ஹீரோ பார்த்துட்டு ஏன்டா தம்பி கப்பை ஏன்டா கையிலே வச்சிட்டு இருக்க, இந்த மாதிரி சரக்கு ஊத்தி கப்பை கையிலே வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பாவம், எத்து கல்பா வச்சிருப்பாங்களாம். இவர் இப்படி சொல்லும் போதே ஹீரோவும் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டு வந்தேன், சோ அதனால என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க குஷ்டி இந்த இடத்துல ஒரே குஜாலா இருங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த போட்டியை நடத்துற அந்த ஓஸ்டோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்தவனும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற இந்த லிட்டில் டிராகன் அசென்ஷன் டோர்னமெண்ட்டை பார்க்க வந்த உங்க எல்லாருக்குமே என்னோட மனசார்ந்த நன்றிகள். நான் தான் சியோக் ஐடால், ஹெட் ஆஃப் த சியோ கிளான். நீங்க இந்த டோர்னமெண்ட்டை என்ஜாய் பண்ணி பார்க்கறதுக்காக நீங்க இருக்கிற இடத்துல சோறு சரக்குன்னு எல்லாத்தையுமே நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். சோ அதனால சாப்பிட்டுட்டே இந்த மேட்சை என்ஜாய் பண்ணுங்க. இவன் அப்படி ஸ்பீச் கொடுத்துட்டே சைட்ல திரும்பும் போது யாரையோ பார்த்துட்டு கண்ணு எல்லாம் பிதுங்குற அளவுக்கு ஷாக் ஆகிறான். யாரடான்னு பார்த்தா அந்த தாத்தாவை பார்த்துட்டு தான் ஷாக் ஆகிறான். அவனும் சார் சார் வெயிட் பண்ணுங்க, நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு இவனும் வணக்கம் வச்சுட்டு நான் என்னோட ரெஸ்பெக்ட் உங்களுக்கு பே பண்றேன், நான் தான் சியோக் ஐடால், ஹெட் ஆஃப் த சியோ கிளான். இவன் இப்படி வந்து வணக்கம் வச்ச உடனே அவரும் அப்படின்னா நான் யாருன்ற விஷயத்தை நீ கண்டுபிடிச்சியா? இவர் இப்படி கேட்கும் போது தான் இவர் யாருன்றதே இவன் சொல்றான். உங்களோட முகத்தை என்னால எப்படி மறக்க முடியும், நீங்க தானே பாய்சன் எம்பரர் டாங் சூமூன். இந்த பேரை கேட்டதுக்கு அப்புறம் நம்மளோட எல்டருங்களுக்கு எல்லாம் சரியான ஷாக்கு, எது இவன் தான் பாய்சன் எம்பரரா அப்படின்ட்டு. இவங்க இப்படி ஷாக்ல இருக்கும் போதே அவனும் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் இதுக்கு முன்னாடியே உங்க முகத்தை பார்த்ததுனால தான் நீங்க யாருன்ற விஷயமே எனக்கு தெரிய வந்தது, உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். இவன் இப்படி சொல்லும் போதே இவன் இப்படி கத்ததுனால சுத்தி இருந்த எல்லாருக்குமே இவர் தான் பாய்சன் எம்பரர் என்ற விஷயம் தெரிஞ்சு போயிடுது. எல்லாருமே இது பாய்சன் எம்பரர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரா, அது பாய்சன் எம்பரரா, அது டாங் சூமூனா அப்படின்ட்டு ஒரே கலவரமா போயிட்டு இருக்கு இந்த இடமே இவரை பார்த்ததுனால. இந்த இடத்துல இப்படி ஒரே கலவரமா போகும்போதே இப்ப நம்மளுக்கு சின்னதா ஒரு விஷயத்த சொல்றானுங்க. இந்த சென்ட்ரல் பிளைன்ஸ்லயே 4 பேர்கிட்ட மட்டும்தான் இந்த எம்பரர் அப்படின்ற டைட்டிலே இருக்கு. யார் யாருன்னா உடாங் செட்டை சேர்ந்த ஸ்வாட் எம்பரர், ஷாவ்லின் செட்டை சேர்ந்த ஃபிஸ்ட் எம்பரர், 4 மார்ஷல் எவன்ஸை சேர்ந்த விப் எம்பரர், அதான் ஷார்ட்டா இருக்கும்ல அது, அண்ட் கடைசியா டேங்க் கிளானை சேர்ந்த பாய்சன் எம்பரர். இதை சொல்லிட்டு இப்ப இந்த பாய்சன் எம்பரருக்கு ஒரு சின்ன பில்டப். இந்த பாய்சன் எம்பரர் இந்த சென்ட்ரல் பிளைன்ஸ்லயே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு இவரு. இவர மாதிரியான ஒரு ஆளு எதுக்கு இந்த மாதிரி குழந்தைங்க சண்டையை பாக்கிறதுக்கு இங்க வந்திருக்காரு அப்படின்ட்டு இவருக்கு பில்டப் குத்துனே அப்படியே ஒரு கேள்வியோட இந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ முடியறானுங்க. இதை முடிக்கும் போதே அந்த ஜாங்ன்றவனும் அதான் ஹீரோ ஃபேமிலி கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாயினுக்குலாம் பேசியிருப்பான்ல, அவனும் இவரை பார்த்துட்டு என்னது இந்த கிழவன் இவன் பாய்சன் எம்பரரா, ஆனா ஏன் அந்த மாதிரியான ஒரு ஆளு எதுக்கு இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வரணும், அண்ட் அதுவும் இல்லாம இவர் யாருன்னு தெரியாம நான் இவர்கிட்ட ரொம்ப வாயினுக்குலாம் பேசிட்டேனே, அவ்வளவுதான் நம்மள போட்டு புழக போறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இவனும் பயத்திலே இந்த இடத்துல கதறி நிக்கிறான். இவன் இந்த இடத்துல இப்படி கதற அங்க அவரை பார்த்துட்டு எல்லாருமே பாய்சன் எம்பரரான்னு பதற இந்த இடம் ஒரே அப்படியே கேஸா போயிட்டு இருக்கு. இப்படி போகும்போதே ஹீரோ இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஃபன்னான கதையை சொல்லுவான் பாருங்க, அதை கேட்டாதான் ஒரே சிரிப்பா இருக்கும். இவன் இப்படி பதறிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் இப்பதான் ஊத்தி வச்ச சரக்கு கையிலே எடுக்கிறான். இவனும் சரக்கு அடிக்கலான்னு போகும்போதே டாங் சூமூனா இவன் யாரு, எனக்கு இவனை தெரியுமான்னு அப்படின்ட்டு அவர் மூஞ்ச குறுகுறுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் பையனுக்கு ஞாபகம் வந்துச்சு போல. அவனும் ஓஹோ இவன் அந்த சில்லற பையன்ல அப்படின்ட்டு அவர் பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். அப்படின்னா ஹீரோக்கும் இந்த டாங் சூமூனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இது போல. இப்பதான் ஹீரோ பாஸ்ட்ல இவர் எப்படி தெரியும் அப்படின்ற மேட்டரே நம்ம கிட்ட சொல்றான். ஹீரோவோட பாஸ்ட்ல நடந்த அந்த ஆர்த்தடாக்ஸ் வார் ஆரம்பிக்கும் போது இந்த 5 கிரேட் கிளானுமே நாங்க அந்த சண்டைக்கு வரல அப்படின்ட்டு ஒதுங்கி ஓட்டானுங்க, இன்க்ளூட் அந்த நாம்கும் கிளானுமே சேர்த்துதான். இதுக்கு அவனுக்கு சொன்ன ரீசன் என்னன்னா அந்த டிவைன் டீமன் கூட சண்டை போடுறதுக்கு எங்களுக்கு கரெக்டான எந்த ஒரு ஜஸ்டிபிகேஷனுமே இல்ல, சோ அதனால இந்த வார்ல எங்களால ஜாயின் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவனுக்கு செதறிட்டானுங்க. ஆனா ஹீரோ அந்த மொத்த ஆர்த்தடாக்ஸுமே போட்டு பொழந்து எடுத்ததுக்கு அப்புறம் அவனுங்களுக்கு வேற வழியே இல்ல, அவனுங்களும் இந்த சண்டைக்கு வந்து கலந்துக்கிட்டானுங்க. அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த 5 கிளானோட ஹெட் தான் அவங்க கிளானுக்கு ஒரு பவர் ஹவுஸாவே இருந்தானுங்க. அந்த பவர் ஹவுஸே ஹீரோ சாதாரணமா போட்டு அச்சு பொலன்னு பொலந்தான். அன்னைக்கு நடந்த அந்த சண்டை அப்போ அங்க இருந்த ஒரு சில்லற பையன் தான் இந்த டாங்க் கிளானை சேர்ந்த டாங் சூமூன். இப்ப புரியுதா ஹீரோக்கு எப்படி இவனை தெரிஞ்சிருக்கோனே, ஹீரோ பாஸ்ட்லயே இவனை போட்டு பொலன்னு பொலந்துக்கிறான். அந்த சில்லற பையன் தான் இன்னைக்கு இந்த பாய்சன் எம்பரரா, இதெல்லாம் கேட்டா எனக்கு ஒரே சிரிப்பா தான் இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ இந்த விஷயத்தை யோசிச்சு சிரிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த சியோக்கோ பாய்சன் எம்பரரை பார்த்து சார் நீங்க எதுக்கு இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, வாங்க விஐபி சீட்டுக்கு போலாம், நான் உங்களை கூட்டு போறேன் வாங்க அப்படின்ட்டு அவரை சொம்படிச்சு கூட்டு போயிடலாம் ட்ரை பண்றான். இவன் இப்படி கூப்பிடும் போதே பாய்சன் எம்பரர் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்த விட இந்த இடம் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதனால நான் உனக்கு சொன்னாலும் புரியாது, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு அவர் அச்சு தொத்தினுக்கிறாரு. அவனும் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையே அப்படின்ற போது அப்புறம் தான் ஹீரோ இருக்கிறதே நோட்டீஸ் பண்றான். அவனும் ஹீரோ பார்த்துட்டு ஓ ஃபிளேம் வாக்லான சேர்ந்த யங் மாஸ்டர் ஹுவா மியூஜின் நீங்களும் இந்த இடத்துல தான் இருக்கீங்களா, என்ன மன்னிச்சிருங்க நான் உங்களை ரெகக்னைஸ் பண்ணவே மறந்துட்டேன், நீங்களும் வாங்க உங்க 2 பேருமே நான் அந்த விஐபி சீட்டுக்கு கூட்டு போறேன். இவன் அப்படி சொல்லும் போதே ஹீரோவும் பார்த்த உடனே கண்டுபிடிச்சு
கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒன்னும் பல்லான பட ஃபிகர்லாம் இல்ல. சோ அதனால நீ என்ன ரெகக்னைஸ் பண்ணலன்ற விஷயத்த பத்திலாம் நான் கவலையா பட மாட்டேன். எனக்கு தேவையானதெல்லாம் எப்ப இந்த மேட்ச் ஆரம்பிப்பீங்க, வெயில்ல உட்காந்து என் மண்டை சூடாகுது. ஹீரோ அப்படி சொல்றதெல்லாம் அந்த பாய்சன் எம்பரரும் உட்காந்து பாத்துட்டு இருக்காரு. நான் இவனை பார்க்க எனக்கு அவனை பாக்குற மாதிரி தான் இருக்கு. என்னோட டிபெண்டபிளான ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்ட்லி ரைவல் ஃப்ளேம் எம்பரர் ஹூவா ஜோட்டே, உன் பேர அப்படியே உன்ன மாதிரியே இருக்காண்டா. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவும் கேட்டிருப்பாங்களே எப்படா மேட்ச் ஆரம்பிக்க போறீங்கன்ட்டு. அதை கேட்டு அவனும் ஆமாமா நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு சூரியன் ரொம்ப பளிச்சுன்னு தான் இருக்கு, கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இதை ஆரம்பிச்சிடலாம், நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா போதும். பை தி வே நீங்களும் இந்த மேட்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்களா மாஸ்டர் ஹூவா? இவன் இப்படி கேட்கும் போது எது இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுமா, என்னடா பேசிட்டு இருக்க, நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க மட்டும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சிட்டீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற அந்த ஆர்த்தடாக்ஸ் மரீன் டோர்னமெண்ட்லயும் உங்களால கலந்துக்க முடியும். அந்த டோர்னமெண்ட்டும் கூடிய சீக்கிரமே நடக்க போகுது. சோ அதனால தான் கேக்குறேன், நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்களா? இவன் அப்படி கேட்கும் போது ஹீரோவா எனக்கு இதெல்லாம் பெருசா ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது, என் தம்பி தங்கச்சி சண்டை போட வந்தாங்க, அதை பக்கத்துக்கு தான் நான் வந்தேன். ஹீரோ அப்படி சொல்லும் போதே அவனும் அதை கேட்டு ஓ அப்படியா இது ஒரு ஷேம் தான் அப்படின்ட்டு இவன் சொல்லும் போதே அந்த பின்னாடி அந்த ஜாங் பையனை பார்த்தா தெரியும், அவனும் பதட்டத்துல பயத்துல ஓடி வந்துட்டு இருக்கான். வந்தவனும் என்னோட ரெஸ்பெக்ட ஃப்ளேம் எம்பரருக்கு செலுத்துறேன் ஐயா வணக்கம் ஐயா அப்படின்ட்டு அவர்கிட்ட சரண்டர் ஆயிடுறான் பையன். வந்தவனும் சார் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்காக என்ன மன்னிச்சிருங்க, அதெல்லாம் நீங்க எந்த ஒரு அஃபண்டோ ஆயிடாதீங்க, நான் இதுக்கு முன்னாடி நீங்க யாருன்ற விஷயத்த ரெகக்னைஸ் பண்ண முடியாம போயிட்டேன், அதனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இவன் கதறத பார்த்தா விட்டா ஒரு காலிலே ஊந்துருவான் போல பையன். இவன் இப்படி கதறிட்டு இருக்கும் போது அவரு அதை பத்தில பெருசா கவலையா படல. அவரும் நல்ல சூரியன் கையில நல்ல சரக்கு, ஆஹா குஷ்டு ஒரே போதையா இருக்குதே அப்படின்ற மாதிரி குச்சினுக்கிறாரு. இந்த நாய் அப்பயும் சும்மா இல்லாம கதறின இருக்கும் போதே அவரு லைட்டா அதுல காண்டாயிடுறாரு. காண்டான்னு வரும். அவர் பேத்தியை கூப்பிட்டு இந்த இடம் ஏன் இவ்வளவு நாய்ஸியா இருக்கு, அதுவும் இல்லாம இவனுக்கு எப்பதான் இந்த சண்டை ஆரம்பிப்பானுங்க எனக்கு வெறுப்பாகுது அப்படின்னும் போது இதை கேட்டு ஹீரோயினியா அவள் தான் தாத்தங்கார சூடாயிட்டான் போல அப்படின்ட்டு அவளும் அந்த ஜாங் கிட்ட போயிட்டு நீங்க பாய்சன் எம்பரரை ரெகக்னைஸ் பண்ணி பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அவர் எங்க தாத்தாக்கு இந்த மாதிரி கமோஷன் எல்லாம் பிடிக்காது, நீங்க மட்டும் இந்த இடத்துல இருந்து கிளம்பலன்னா ஊசி எடுத்து கைத்துல குத்திடுவாரு அப்படின்ட்டு இவ்வளவு அவங்களுக்கு எல்லாம் பயம் காட்டி இங்க இருந்து அனுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவன் இப்படி சொன்னோடனே அந்த போட்டியை நடத்துறானே அந்த ஹோஸ்ட் அவனும் எனக்கு புரிஞ்சது இல்ல எடிட்டாங், நான் போயிட்டு இப்பயே உடனே இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்றேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க வந்து கிளம்பிடுறான். இவன் இப்படி கிளம்பும் போது ஹீரோவும் யாரையும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச அந்த ஜாங்க தான் அவன் பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிற கொலகான்ல, ஆனா இவன் யார பாக்குறான் அப்படின்ற விஷயத்த காட்டல. இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே இப்போ வந்து இந்த மேட்சை பத்தி சிம்பிளான ரூல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்றானுங்க. இதுல வந்து நான் லீத்தல் வெப்பனை தான் யூஸ் பண்ணோம். எந்த மாதிரினா உட்ல செஞ்ச ஸ்வாடு, உட்ல செஞ்ச ஸ்பியர் அந்த மாதிரி தான். அண்ட் இதுல கில்லிங் ஸ்ட்ரைக் அந்த மாதிரி யூஸ் பண்றதெல்லாம் ஃபர்பிடன்ட். அண்ட் இந்த ரூல்ஸ்ல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா சூப்பர்வைசரோ இல்ல இந்த மேட்சை நடத்துற அபிஷியல் இவங்க யாருன்னா சண்டைக்கு நடுவுல ப்ளூ கலர் பவுச்சை தூக்கி அடிச்சாங்கன்னா அது டெம்பரவரியா இந்த மேட்சை ஸ்டாப் பண்றோம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதுவே ரெட் கலர் பவுச்சை தூக்கி அடிச்சாங்கன்னா சண்டை போடுற 2 பேர்ல யாரோ ஒருத்தர் ஃபோர்ஃபிட் பண்ணிருக்காங்க, அதான் தப்பான ஏதோ ஒரு வேலையை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி அர்த்தம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா 2 பவுச்சை தூக்கி அடிச்சாலுமே சண்டை அதே இடத்துல நிறுத்திடணும். இந்த ரூல்ஸை எதுக்கு இப்ப சொல்றானுங்கன்னு உங்களுக்கு பின்னாடி புரியும். இந்த அம்பையரும் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு சரி ஓகே சொல்ல வேண்டிய ரூல்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு, இப்ப நம்ம இந்த லிட்டில் டிராகன் அசென்ஷன் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கலாம். பேக் கிளானை சேர்ந்த பேக் சாயோன் அண்ட் ஃப்ளேம் ஹூவா கிளானை சேர்ந்த ஹூவா சோயோன், அவன் பேரு சாயோன் இவன் பேரு சோயோன். சரி ஓகே ஆரம்பத்திலே ஹீரோவோட தங்கச்சியை டார்கெட் பண்றாங்க. அவன் என்னடா பண்றான்னு பார்த்தா அவன் லெக் பீஸை போட்டு கட்டுன்னு கட்டினுறா. இவன் இப்படி சாப்பிடும் போதே ஹீரோவும் கூப்பிட்டு நீ இவ்வளவு நாளா ஹார்டா ட்ரைனிங் பண்ணதை ஷோ பண்றதுக்கு இதான் உனக்கு பக்காவான சான்ஸ், சரி பார்க்கலாம் நீ எந்த அளவுக்கு தான் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு. இவன் இப்படி சொல்லும் போதே அவளும் ஃபுல் மோட்டிவேஷன்ல ஓகே மியூசியன் அப்படின்ற மாதிரி சண்டை எப்ப நடக்கும்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கா. சரி ஓகே அந்த பேக் பையன் என்ன பண்றான்னு பார்த்தா அவனும் ஹீரோவோட தங்கச்சியை பார்த்துட்டு ஓஹோ இந்த ஃப்ளேம் வாக்லான சேர்ந்த பிராட்டா, என்னோட மேட்ச்ல என்னோட ஆப்பனன்ட் இவ்வளவு மாட்டிருக்கா, உன்னோட லக் அது ரொம்பவே மோசமா இருக்குமா, நான் உன் கைய காலை உடைச்சுதான் இது எல்லாத்தையுமே ஆரம்பிக்க போறேன் அப்படின்ட்டு இவன் விட்டா கண்ணாலே இந்த மேட்சை முச்சிருவான் போலகுது. அந்த அளவுக்கு பையன் ஒரே கான்பிடன்ஸ் லெவல்ல பூஸ்ட்ல இருக்கான். இவன் இப்படி இதெல்லாம் மனசுலயே யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோவோட தங்கச்சி அவங்கிட்ட வந்து ஓஹோ நீ தான் என்னோட ஆப்பனண்டா, நான் ஈஸியாவே இந்த மேட்சை முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற மீட்டெல்லாம் சாப்பிடலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனா உன்னை இந்த இடத்துல பார்த்ததுக்கு அப்புறம் உன்னை ஈஸியா விடுறதா எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது, ஏன்னா என்னோட குளோரியை நான் இன்க்ரீஸ் பண்றதுக்கு உன்னதான்டா என்னோட ஆஃபரிங்காவே நான் கொடுக்க போறேன். சிம்பிளா நான் சொல்றேன்னா உன்னை இந்த இடத்துல நான் போட்டு பொழக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அண்ட் அதுவும் இல்லாம கைஸ் முக்கியமா ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, இதுக்கப்புறம் அண்ணனை மாதிரியே தங்கச்சி நீங்க பாப்பீங்க. ஹீரோ எப்படி ஒரு சைக்கோவா இருக்கான் அதே மாதிரி ஒரு குட்டி சைக்கோவா இவளுக்குள்ள நீங்க பாப்பீங்க. இவன் அப்படி சொன்ன உடனே அவனுக்கு காண்டா ஆயிடுது, என்னதான் இருந்தாலும் ஒரு ஆம்பளை மாமான்ற மாதிரி இவன் ஆம்பளை திமிரு லைட்டா இவனுக்கு யூ லிட்டில் பிச் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன்கிட்டே நீ இவ்வளவு நெக்கலா பேசியிருப்ப. இவன் அப்படி கத்தும் போதே அவ அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. டேய் வாடா சிங்கிள் செஞ்சு பார்த்துலாம் அப்படின்ற மாதிரி பாக்ஸிங் போஸ்ட்ல நின்னுட்டு இருக்கா. நின்னவளாம் எவ்வளவு நேரம் தான் நீ இதே மாதிரி முட்டாத்தனமா பேசி அங்கேயே ஒளிஞ்சிட்டு இருக்கலான்னு இருக்க, வா வாடா அடிச்சு பார்த்தலாம் வா அப்படின்ட்டு இவ கூப்பிட்டு இருக்கா. அதை
பாத்துட்டு அவனும் இதெல்லாம் நீயே தான் இந்த ஆப்ப சீவி உனக்கு சொருவிக்கின, சோ அதனால உன் கைய காலை உடச்சதுக்கு அப்புறம் நீ என்கிட்ட வந்து உயிரை விட்டு நீ கெஞ்சிட்டு இருக்க கூடாது, புரியுதா? இவ இப்படி டெரரா மாட்டினா அவ அதை பத்தி எல்லாம் கவலையே படாம ஜாலியா தான் நின்னுட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேருமே இப்படி சண்டை போட ரெடியா நிக்கும் போதே ஹீரோவா அதெல்லாம் தூரத்துல நின்னு பாத்துட்டு விஸ்பரிங் டெக்னிக் யூஸ் பண்ணி எல்ட்ரிஜோ நம்ம கிளானும் அவனுங்க கிளானும் எப்பவுமே சண்டை போட்டுட்டே தான் இருப்போமா? ஹீரோ இப்படி கேட்கும் போதே அதை கேட்டு எல்ட்ரிஜோவும் வெல் ஃபிளேம் எம்பரர் உயிரோட இருக்கும் போது இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாவே இல்ல, ஆனா அவரு செத்ததுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் எட்டு செரிமோனி நடக்கும் போது நம்ம கிட்ட இருந்த ஒரு சில அடிமைங்க அவனுங்க எல்லாருமே அந்த பேக் கிளான்ல போய் சேர்ந்துட்டானுங்க. கைஸ் அடிமைங்கன்னா அடிமைங்க கிடையாது, அதான் நாங்க வந்து உங்களுக்கு லாயலா இருப்போம் அப்படின்னு வந்து சேர்ந்திருப்பானுங்கல்ல, அவனுங்க தான் இதுல வேசல்னு சொல்லி இருக்கானுங்க, அப்படின்னா அடிமன அர்த்தம் அப்படின்னு கூகுள்ல போட்டிருக்கான். அண்ட் அதுல ஒருத்தன் தான் இந்த சீஃப் ஸ்டூவர்ட் ஜாங். பார்த்தா இந்த நாதாரி நாயுமே ஹீரோட கேங்ல தான் இருந்திருக்கான். அவங்களுக்கே விபூதி அடிச்சுட்டு போயிட்டு ஆப்போனன்ட் கிளான்ல சேர்ந்துட்டு இருக்கான். கைஸ் நான் அந்த அடிமன்ற வார்த்தையை யூஸ் பண்ணல, நான் வேசல்னே யூஸ் பண்ணிக்கிறேன், அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்றது ஈஸியா இருக்கும். அடிமன்னா லைட்டா ஒரு மாதிரி இருக்கு. அண்ட் நம்ம கிளான்ல இந்த வேசல் எல்லாருமே வெளியே போனதுனால நம்ம கிளான கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் அவனுங்களோட மொத்த கோவத்தையுமே நம்ம மேல இறக்க ஆரம்பிச்சானுங்க அந்த பிளேக் கிளானை சேர்ந்தவனுங்க. இவர் இப்படி சொல்லும் போதே ஹீரோவோ செம்ம காண்ல அந்த துரோகி நாய்ங்க, அதனால தான் அவன் என்கிட்ட இவ்வளவு நெக்லா நடந்துட்டு இருக்கானா ஹீரோ அப்படி சொல்லும் போதே அவரும். அண்ட் அதுவும் இல்லாம நம்ம கிளான்ல இந்த வெசலுக்கும் ப்ரீவியஸ் செட்டுக்குமே எந்த ஒரு விஷயத்திலுமே ஒத்து போவாது, அடிக்கடி இவங்க உள்ளுக்குள்ளேயே அடிச்சிருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் தான் நம்ம கிளான்ல இந்த பாதி வெசல் அப்படியே போய் அந்த பேக் கிளான்ல சேர்ந்துட்டானுங்க. இது மூலியமா அந்த பிளேக் கிளானோட மார்ஷல் ஆர்ட்ஸ் நம்பர் அதிகமாயிடுச்சு. இதுக்கு அப்புறம் தான் அவனுங்க நம்மளோட வெசலை வச்சு நம்மள ஏகப்பட்ட வழியில அடிக்க ஆரம்பிச்சானுங்க. இவர் இந்த விஷயத்த சொல்லி முட்டிக்கும் போதே அந்த பேக்கும் அவன் கையில அந்த ஸ்வாட புடிச்சிட்டு மவனை நீ என்கிட்ட நெக்லா பேசிட்டடி செத்தடி அப்படின்ட்டு ஹீரோவோட தங்கச்சி அடிக்கிறதுக்கு பாஞ்சிட்டு போறான். போய் அவன் ஒரு குத்து குத்துனா இவ அதுல இருந்து ரொட்டேட்ட போட்டு தப்பிச்சிடறான். தப்பிச்சவளும் சரி இவனுக்கு ஒரு கிக்க வைக்கலான்னு அடிச்சா பையன் எப்படியோ குறுக்குல கையை விட்டு தட்டுறான். ஓஹோ ஏன் அட்டாக்கியா தடுக்கிறியா அப்படின்ட்டு அவன் கையை ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா யூஸ் பண்ணி இவன் மேல எகிரி போயிடுறான். இவ இப்படி மேல போனவனே அவனும் அடியே என்னடி மேல போயிட்டா எப்படி பறக்குற அப்படின்ற மாதிரி வாய பொழுது நேரம் நீ இப்படியே பொழுது நேரு நான் உன் மூஞ்ச பொழகிறேன் பாருன்ட்டு இவன் ஒரு ரொட்டேட்ட போட்டு மூஞ்சில ஒரே அடி பையனுக்கு பல்லுகள் எல்லாம் செதறுது. இவளும் அவனை அடிச்சு அந்த இடத்துல படுக வச்சுட்டு ப்ரூஸ்லி போஸ் குத்து நின்னுட்டு இருக்கான். சத்தியமா எனக்கு இவன் இந்த போஸ பார்க்கும் போது ப்ரூஸ்லி தான் தலைவன் தான் ஞாபகம் தான் எனக்கு. இவனும் அடி வாங்கிட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்ப, இவன் அப்படி அவளை பார்த்து அப்படியே கண்ணுக்குன்னா கலங்கி போய் காண்ட்ல சொல்லும் போதே இந்த குட்டி சைக்கோவோ அவனை பார்த்து கிக்கி கிக்கின்னு சிரிச்சுட்டு டே டே உன் மூக்குல இருந்து ரத்தம் வருது பத்தியா நான் அடிச்சட்டி எவ்வளவு பவர்ஃபுல் பார்த்தல வேணுமா ஒண்ணு அப்படின்ட்டு அடிச்சு போட்டு அவனை போட்டு கலாச்சினுங்கிறா இவன் அங்கேயே நின்னு. இதெல்லாம் அந்த பாய்சன் எம்பரரும் பார்த்துட்டு பரவாயில்லையே உன் தங்கச்சி கிக்கிங் டெக்னிக்லா யூஸ் பண்றாளா எங்க மாஸ்டர் ரூவா நீங்களா இந்த விஷயத்த அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. இவர் இப்படி கேட்கும் போதே ஹீரோவும் என்னோட மைண்ட் சரியா இல்லாததுனால எனக்கு அந்த மாதிரியான ஒரு சான்ஸ் எல்லாம் கிடைக்கவே இல்லை, இந்த மாதிரி பேசிக் விஷயத்தெல்லாம் அவளுக்கு சொல்லி கொடுத்தது இதோ உட்காந்துட்டு இருக்கான் பத்தியா எல்ட்ரிஜோ இந்த ஆள் பார்த்த வேலைதான் அதெல்லாம். ஹீரோ இதை சொல்லி முடிக்கும் போதே ஹீரோயினியும் அதை பார்க்கும் போது சாதாரண கிக் டெக்னிக் மாதிரி தெரியல, அவ வயசுக்கு சொல்ல போனா அவ ரொம்பவே நல்லாவே பண்றா. ஏன்னா அவ கிட்ட இருக்க அந்த டைனமிக் விஷனும் அவளோட அத்லெட்டிக் அந்த பாடியும் இந்த டெக்னிக்கை ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. இதனாலே அந்த கிக் டெக்னிக் அது ஒரு ஹை லெவல் மாதிரி தெரியுது. ஹவெவர் ஒரு ஸ்வாட் வச்சிருக்க ஆப்போனன்ட் கிட்ட அவளால எவ்வளவு நேரம் தான் தாக்கு பிடிக்க முடியும் இந்த மாதிரி எந்த ஒரு வெப்பனமே இல்லாம. இப்ப இப்படி சொல்லும் போதே அந்த பேக்கும் ஹீரோட தங்கச்சியை பார்த்து மவல்ல நீ என்கிட்ட செத்தடி இந்த தடவை நான் உன்னை உயிரோட விட மாட்டேன் உன்னை இந்த இடத்துல அடிச்சு பொழகிறேன் அப்படின்ட்டு பல்லுகள் எல்லாம் வஞ்சி போய் மிரட்டினுக்கிறான். மிரட்டினவனும் தலையை சேர்த்து ஒரு போடு போடலான்னு சீவனா ஹீரோட தங்கச்சி அதுல இருந்து குனிஞ்சு தப்பிச்சிடறா. சரி குனியும் போதே முதுல ஒரு அடி அடிலான்னு பார்த்தா அதுல இருந்து இவ லைட்டா பெண்டு போட்டு அதுலயும் தப்பிச்சிடறா. இவனும் உன்னை விட்ட மாட்டேன்ட்டு மாத்தி மாத்தி அட்டாக் பண்றான். அவ அதெல்லாம் பெருசா எந்த ஒரு எஃபர்ட்டுமே இல்லாம ஈஸியாவே அது எல்லாத்தையுமே டாச் பண்ணிட்டு இருக்கா. இவ இப்படி எல்லாம் டாச் பண்றத பார்த்துட்டு ஹீரோயினியும் அவளோட மூவ்மெண்ட் ஆட்டம் அது ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு. அண்ட் அதுவும் இல்லாம இவ இந்த மாதிரி எல்லா அட்டாக்ல இருந்துமே டாச் பண்ணுவான்னு நான் சுத்தமா யோசிச்சு கூட பார்க்கல அப்படின்ட்டு இவ ஷாக்ல இருக்கும் போதே அந்த ஜாங்க காட்டினா அவனும் காண்ட்லயே இந்த பொண்ணுக்கு என்னதான் பிரச்சனை தயவு செஞ்சு அடி வாங்கி இங்கே செத்து தொலை இப்படி எங்க உயிரை வாங்கிட்டு இருக்க அப்படின்ட்டு இவன் காண்ட்ல இங்க நின்று கத்திட்டு இருக்கான். சரி ஓகே அந்த பேக்கு பையனை காட்டினா அவனும் காண்ட்ல நீ எவ்வளவு நேரத்துக்கு தான் இந்த மாதிரி அட்டைப்பூச்சி மாதிரி வழுக்கி வழுக்கி என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடலாம் ட்ரை பண்ணிட்டே இருக்க உன்னை விட்ட மாட்டேன் இந்த இடத்துல போட்டு பொழகிறேன்ட்டு அவன் ஒரு சிவனா ஹீரோட தங்கச்சி அங்கிருந்து ஒரு ஜம்ப போட்டு தப்பிச்சிடறான். சரி தப்பிச்ச ஹீரோட தங்கச்சி எங்கன்னு பார்த்தா அவன் ஏதோ செவர் மாதிரி இது அதுல போய் முட்டினா மாதிரி நின்னுட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா இவன் அட்டாக் பண்ணி பண்ணி ஹீரோட தங்கச்சி கார்னருக்கு எடுத்துன்னு வந்து நிக்க வச்சுட்டு இருக்கான். இவன் இப்படி நின்னுட்டு இருக்கும் போது அதை பார்த்துட்டு ரெண்டு எல்டருமே போச்சுடா எங்களேடி இந்த மாதிரி கார்னர்ல மாட்டிக்கிட்டாங்க எங்களேடி நீங்க அங்கிருந்து தப்பிச்சாகணும் ஆமா ஆமா எங்களேடி ஓ அங்கிருந்து தப்பிங்க அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்க நின்று பயத்துல கத்திட்டு இருக்காங்க. இவ இப்படி கார்னருக்கு போனதை பார்த்துட்டு தான் அந்த ஜாங்குக்கு மூஞ்சில சிரிப்பே வருது. அவளதான் கடைசியா நீ மாட்டினியா அவளுக்கு எந்த ஒரு மோசியுமே காட்டாதுடா அவளை அங்கேயே போட்டு போலடா அப்படின்ட்டு இவன் இங்க நின்று ஒரே குஜால கத்திட்டு இருக்கான். அவனும் எனக்கு இதான் பக்காவான சான்ஸ் மவளை என் கையில செத்தடி அப்படின்ட்டு சுரி ஸ்பீட்ல அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கா. ஆகும்போது நம்மளுக்கு எல்லாம் அவளதான் ஹீரோட தங்கச்சி சொல்லி இங்கே முடிஞ்சது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இவன் அவ்வளவு ஸ்பீட்ல அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கா அவ்வளவு கோவம் அவன் மூஞ்சில. சரி ஓகே பையன்
பையன் இவ்வளவு ஆவாசா இருக்கானே, அவள் தான் அச்சு அந்த இடத்துல படுக்க வச்சிருவான் போல அப்படின்ட்டு நம்ம ஆர்வமா பாத்துட்டு இருந்தா இவன் போய் அட்டாக் பண்ணா ஹீரோவோட தங்கச்சி நம்ம கிஸ்தனிக்ஸ் அண்ணன் கேலஸ்தனிக்ஸ் எல்லாம் பழகி இருப்பா போல. அங்க இருந்து ஒரு ஜம்ப போட்டு ஈஸியாவே அவ தப்பிச்சிடறா. உடம்ப அவ்வளவு பிளெக்சிபிளா வச்சிருக்கா ஹீரோவோட தங்கச்சி. இவன் இப்படி ஜம்ப போட்டு அவனோட அட்டாக்ல இருந்து ஈஸியாவே டேச் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு பாய்சன் எம்பரருக்கே சரியான சாக்கு. அவரும் யாரா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி வாய வந்து பாத்துட்டு இருக்காரு. ஜம்ப் பண்ணவளும் இந்த பேக்குக்கு பின்னாடி போய் லேண்ட் ஆயிடுறா. இவ இப்படி லேண்ட் ஆகி நிக்கும் போதே அதை பார்த்துட்டு அந்த பேக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அட்டைப்பூச்சி மாதிரி பண்ணிட்டு இருந்தா இப்ப என்ன பறக்கிற ஸ்குரில் மாதிரி பண்ணிட்டு இருக்கியா, என்கிட்ட இருந்து நீ இப்படி தப்பிச்சுதான் ஓட போறியா, இவ இப்படி அவளை அடிச்சு சொருவிடுவேன் அப்படின்ற மாதிரியே ரொம்ப கான்பிடன்ஸ்ல இருக்கான் பையன். இவன் இப்படி சொல்லும் போதே அதை கேட்டு மறுபடியும் அந்த குட்டி சைக்கோ வெளியே வந்துடுறான். அவளும் கிக்குன்னு சிரிச்சுட்டே, தம்பி என்னோட டிராப்ல நீ மாட்டிக்கிட்டப்பா. இவன் இப்படி சொல்லும் போது அவனுக்கு பதற ஆரம்பிச்சது. அவனும் என்ன சொல்ற அப்படின்ட்டு பதற ஆரம்பிச்சிடறான். இவன் பதறிட்டு இருக்கும் போதே அவளும் உங்க அப்பா உனக்கு பேக்குன்னு கரெக்டான ஒரு பேரை தான் வச்சிருக்கான், உன் பின்னாடி நல்லா திரும்பி பாரு, இப்ப அந்த செவுத்துல மாட்டிட்டு இருக்கிறது நான் இல்ல நீதான், இதுக்கப்புறம் நான் உன்னை அடிக்க நீ பவுன்ஸ் ஆன பால் மாதிரி திரும்ப என்கிட்ட தான்டா வர போறேன், அவனை இன்னைக்கு உன்னை அடிக்கிற அடியில இதுக்கப்புறம் நீ எந்த பொண்ணையுமே எவனையுமே கீழ்த்தனமா பார்க்கவே கூடாது அப்படின்ட்டு இவ்வளவு காலெல்லாம் தூக்கி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருக்கா. போட்டு பொழக போறவள இவ்வளவு அவன் முன்னாடி போய் கொடூரமா மூஞ்சி வச்சுன்னு முடிஞ்சா உன்னோட அந்த ஸ்லோவான உட்டன் ஸ்வாட வச்சு என்னோட அட்டாக்க பிளாக் பண்ண ட்ரை பண்ணிக்கோ, நீ என்னதான் பிளாக் பண்ணாலும் இன்னைக்கு ஒட்டைய போறது அந்த ஸ்வாட் இல்லடி உன்னோட எலும்பு தான் அப்படின்ட்டு இவ்வளவு வில்லத்தனமா அந்த இடத்துல நின்று சிரிச்சிட்டு இருக்கா. இவ இப்படி சிரிக்கும் போதே அந்த பேக்கு பையனை காட்டினா அவன் மூஞ்சில ஒரு ஷாடா தேர்தா அதுதான் அவனுக்கு உழ போறாட்டி. இவன் அப்படியே வாய பொந்து பார்த்துனுங்கிறான் பானு. இவன் அப்படி பார்க்கும் போதே அவ போட்டு கஞ்சி காச ஆரம்பிச்சிடறா. போட்டு அன்சைடு குத்து இன்சைடு குத்துன்னு குத்தி ஆளு மூஞ்ச குழகுழனாகினுங்கிறா. இவ இப்படி குத்தும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறானுங்க. காய்ஸ் இதுக்கப்புறம் வரப்போற 3 எபிசோடுமே சும்மா சண்டை சீன் தான். ஒரு சண்டையும் சும்மா அந்த மாதிரி இருக்கும். சண்டை சீன் தானே சாப்டர் சின்னதா இருக்கும்னு மட்டும் நினைக்காதீங்க. சாப்டர்லாம் சும்மா வெறித்தனமா இருக்கும். சோ அதனால மிஸ் பண்ணாம பாருங்க. சரி ஓகே गाइस, நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா கீழே இருக்க அந்த ஐ பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். எனக்கு சீக்கிரமா வீடியோ போடணும்னு ஒரு மோட்டிவேஷன் வரும். சோ ஓகே गाइस, இதே மாதிரி நெக்ஸ்ட் தரமான ஒரு எபிசோட்ல மீட் பண்ணலாம்.